வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த பூஜையில உட்காடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, எனக்கு இந்த சம்பிரதாயம் எதுலையுமே கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. ஒவ்வொருத்தவங்க நடந்துக்கிறத பொறுத்தும் அவங்க மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே அமையுது. இந்த மாதிரி பூஜை பண்றதுனால எந்தவித மாற்றமும் வரப்போறது இல்லை ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க, என்னோட நம்பிக்கைக்காகவாவது நீங்க உட்காருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நீ என்ன சொன்னாலும் முடியாதுன்னா சொல்ல போறேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க உட்காடுறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோ ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, ஏற்கனவே உன்னுடைய சின்ன அத்தை சித்தி என் மேல சந்தேகத்துல இருக்காங்க. ஸோ அவங்க ஒருவேளை நம்மளை இப்படி பார்த்தா அத்தை கிட்ட போய் கண்டிப்பா போட்டு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலைய எப்படி சமாளிக்க போற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, என்னதான் சித்தி தடுக்க முயற்சி பண்ணாலும் நான் கண்டிப்பா நான் இந்த பூஜையிலேருந்து எந்திரிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருமே எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா கடைசி வரைக்கும் 100 வயசு வரைக்கும் ஹாப்பியா இருக்கணும். ஸோ நான் கண்டிப்பா சித்தி சொல்றத நான் கேட்க மாட்டேன். நம்ம 2 பேரும் இந்த பூஜையை முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு இன்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு ரேவதி ரொம்பவே பேசுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, இதான் உன் விருப்பம் அப்படின்னா கண்டிப்பா உன் விருப்பத்திலேருந்து நான் எந்த வித கோவமும் படமாட்டேன் ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிங்க மாமா, சரி வாங்க பூஜையில உட்காருவோம் அப்படின்னு பூஜையில உட்காந்து 2 பேருமே மாலை மாத்திக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சா போதும், நானும் மாமாவும் ரொம்பவே சந்தோஷமா இருப்போம் அப்படின்ட்டு ரேவதி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அதே நேரத்துல ரேவதியை ஃபாலோ பண்றதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். அதுவும் சந்திராவோட ஆளு. இவங்க 2 பேரும் கோவில்ல உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவன் அப்படியே வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்து நேரா சந்திராவுக்கு அந்த வீடியோவை அனுப்புறான். சந்திரா அந்த வீடியோவை பார்த்துட்டு, இதான் உன்னோட பிளானா ரேவதி, நீ வசமா சிக்கிட்ட. அன்னைக்கு நான் அக்கா கிட்ட சொல்லும் பொழுது அக்கா கொஞ்சம் கூட என்னை நம்பவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீ ஆதாரத்தோட வசமா சிக்கிட்ட. உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாதுரி அப்படின்ட்டு அந்த வீடியோவை நேரா சந்திரா கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சந்திரா நேரா அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு அவங்க அக்காக்காரி கிட்ட போறாங்க. ஈஸ்வரி ரூம்ல உட்காந்துருக்காங்க. சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, உன் பொண்ணு உனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்த, இப்போ உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீ வீடியோல பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்னடி இது அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் தான் இதை உன்கிட்ட கேட்கணும். நீ உன் பொண்ணு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, இப்ப பாத்தியா உன் பொண்ணு உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு. ஆனா ரேவதி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, உண்மையாவே இது ரேவதி தானா, இல்ல நீ ஏதாவது எடிட் பண்ணி கொண்டாந்து காமிக்கிறியா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் எதுவுமே எடிட் பண்ணி கொண்டாந்து காமிக்கல. உனக்கு என் மேல சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா இப்பவே நீ கோவிலுக்கு வா, 2 பேருமே உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் ஆதாரத்தோட காமிக்கிறேன் அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என் பொண்ணு மேல சந்தேகத்தோட வரல. ஆனா நீ சொல்றது பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நான் அங்க வரேன். உனக்கு யாரோ இந்த வீடியோவை அனுப்பிவிட்டு உன்னை குழப்ப பாக்குறாங்க. இது நீ எடுத்த வீடியோ இல்லை இல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, நான் எடுத்த வீடியோ கிடையாது. ஆனா அங்க இதான் நடந்துகிட்டு இருக்குக்கா அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, ஏதோ உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு வராங்க. அங்க காரை கொண்டாந்து நிப்பாட்டியதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, இங்கதான் அது நடந்துகிட்டு இருக்கு அந்த பூஜை. ஊருக்குள்ள இந்த பூஜையை நடத்தினா மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த டிரைவர் பையன் ஊருக்கு வெளியில இப்படி ஒரு பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கான். உன்கிட்ட இருந்து உன் பெண்ணை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பல வகையில முயற்சி பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம ரேவதியை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணும்க்கா அப்படின்னு.
அப்ப சந்திரா சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, ஒருவேளை என் பொண்ணு இங்க இருந்தா கண்டிப்பா அந்த டிரைவர் பையல நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட சந்திராவோட கையை பிடிச்சிக்கிட்டு நேரா கோவிலுக்குள்ள போறாங்க. அங்க வந்துட்டு ரேவதியும் நம்ம ஹீரோவும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் சந்திராவும் அந்த கோவிலை சுத்தி வராங்க. பார்த்தா எங்கேயுமே காணோம். ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி இந்த கோவில்ல தான் இருக்காங்க அப்படின்னு நீ சொன்ன, ஆனா எங்கேயுமே காணுமே அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா இந்த கோவில் தான்க்கா, வாக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ போனா அங்க ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இத பார்த்ததும் சந்திரா நேரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா அங்க பாரு அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி வந்துட்டு நேரா அங்க பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பூஜையில உட்காந்துருக்காங்க. ரேவதி வந்துட்டு கழுத்துல மாலையோட ஹீரோவோட சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இப்ப பாத்தியா, நான் சொன்னது எதையுமே நீ நம்பவே இல்லை, இப்பயாவது உன் தங்கச்சி என்ன பண்றா அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. உன் பொண்ணு என்ன பண்றா அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா? உன் பொண்ணு மேல நீ எவ்வளவு நம்பிக்கையோட இருந்த, அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த டிரைவர் பையல பிடிக்கல, அவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு உன்கிட்ட என்னமா நாடகம் ஆடுனா, ஆனா இங்க இவன் கூட சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்கா, ஒண்ணு அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா அவளுக்கு வந்துட்டு யாரோ இந்த விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கணும். நான் ஏன் யாரோங்கிறேன், கண்டிப்பா அந்த டிரைவர் பை தான் இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கணும்க்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்கிட்டே இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காளே அவ அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ வா, போயிட்டு நம்ம ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவோம். அவ உன்னை மீறி எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ உன் பொண்ணு அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, அவ கண்டிப்பா என்ன மீறி எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அங்க நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஈஸ்வரி செம்ம காண்டுல ரேவதி அப்படின்னு சத்தம் போட ஹீரோவும் அதிர்ச்சியாகி அவங்க அத்தைய பாக்குறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி எனக்கு தெரியாம நீ இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அன்னைக்கு நீ அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன சொன்ன, இவன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு என்கிட்ட நாடகம் போட்டுட்டு இப்ப இவன் கூட சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னடி பூஜை இது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது சமயோஜித பூஜையம், இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டா புருஷ மண்டாட்டி ரெண்டு பேருமே எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்களாம், அதான் இந்த பூஜையம். உன் பொண்ணு எதெல்லாம் கத்து வச்சிருக்கா பாத்தியா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப இந்த பூஜையிலேருந்து எந்திரிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, இந்த பூஜையை முடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன், உங்க இஷ்டத்துக்கு நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப உனக்கு கொஞ்சம் கூட என் மேல மரியாதையே இல்லை அதானே? டிரைவர் பயலு, என் பொண்ணுகிட்ட என்னடா சொல்லி ஏமாத்தி வச்சிருக்க? ரேவதி, நீ அந்த டிரைவர் பைய சொல்றது எதையுமே நம்பாத, அவன் உண்மையை சொல்லல, எல்லாமே பொய் சொல்லியிருக்கான், இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ரேவதி எந்திரிச்சு, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கே தெரியும் எனக்கு நடந்த விபத்துல பழைய விஷயங்கள் நிறையவே மறந்து போயிருச்சு அப்படின்னு. நீங்க அதை பயன்படுத்தி உங்க இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கப்புறமா உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன், நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, நான் கூட நினைச்சேன் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களோட மனசை எப்படியாவது மாத்தி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு இவரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா உங்களை எதிர்த்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, எனக்கு கார்த்தி மாமா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் விருப்பம், எனக்கு நீங்க சொல்ற மாதிரி யாரு கூடயும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் கிடையாது. மாமாவை தவிர்த்து வேற யாரும் என்னைய நல்லபடியா பார்த்துக்கவும் மாட்டாங்க, உங்களால மாமா மாதிரி யாரையும் தேடவும் முடியாது. அவரால இந்த குடும்பம் பல வகையில நல்லதுதான் அடைஞ்சிருக்கு. நம்ம குடும்பம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள்லேருந்து அவர் காப்பாத்திருக்காரு. இப்ப கூட அப்பா மேல எவ்வளவு பெரிய பழி விழுந்துச்சு, அதுவும் மோசமான ஒரு பழி. அந்த பழியிலேருந்து காப்பாத்தினது யாரு? மாமா தான். இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து
மாமா நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அவரு மாதிரி ஒருத்தர் உனக்கு மருமகனா அமைஞ்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உன் பிடிவாதத்தால என் வாழ்க்கையவே நீ காலியாக்க பாக்குற. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா என் மாமாவை விட்டு பிரியவே மாட்டேன். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. உன் பேச்ச நான் கேட்கவும் மாட்டேன். இதோட நீ இந்த இடத்த விட்டு போ. நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நேரா கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. சந்திரா நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தியாக்கா உன் பொண்ணு எப்படி பேசுறா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? இந்த டிரைவர் பையன் தான் காரணம். அவன் தான் உன் பொண்ணுகிட்ட கண்டதையே சொல்லி உன் பொண்ணை நல்லாவே ஏமாத்திட்டான். இது எல்லாத்துக்கும் அவன் தான்க்கா காரணம் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இவன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இது எல்லாமே நான் எதுக்கு பண்றேன் அப்படின்னா, நம்ம குடும்பம் சீக்கிரம் ஒன்று சேரணும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன். தயவு செஞ்சு என் மேல தப்பா நினைக்காதீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டு. இதுக்கப்புறமும் உன் பேச்சை கேட்டேன் அப்படின்னா என்னை விட முட்டாள் வேற யாரும் இல்லை. இதோட நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, என் புருஷனை இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி நீங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஏ ரேவதி, உனக்கு அந்த டிரைவர் பையலை பத்தி முழுசா தெரியல. முழுசா தெரியாததுனாலதான் நீ இப்படி அவசரப்பட்டு அக்காவை பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அக்கா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வகையில போராடிக்கிட்டு இருக்கா. நீ அவ மேல இவ்வளோ பெரிய பழி போடுற. இங்க பாருடி, என்ன நடந்தாலும் சரி, நீ தேவையில்லாம வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, போது நிப்பாட்டுங்க. இதுக்கப்புறமும் உங்க பேச்ச நான் கேட்டேன் அப்படின்னா அது என்னோட லைஃப் ரொம்பவே பாதிக்கப்படும் சித்தி. இதோட நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு. ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, மாமா, இதுக்கப்புறமும் நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அம்மா எனக்கு வேற ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு என் லைஃபையே ஸ்பாயில் பண்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. நீங்க என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க மாமா அப்படின்னு. ஹீரோ நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தீங்களாத்த, ரேவதி எந்த அளவுக்கு வந்துட்டு பேசுறா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? நீங்க தான். இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுனால இப்படி ரேவதியோட லைஃபையே நீங்க ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்க. இங்க பாருங்கத்த, ரேவதியை என் கூட அனுப்பி வச்சிருங்க. நான் ரேவதியை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு சரியான கோவம் வருது. என் பொண்ணு இத்தனை நாளும் என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப நீ என் பொண்ணோட மனசை மாத்தி இப்படி என் பொண்ணு என் பேச்சையே கேட்க முடியாதபடி பண்ணிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா பேசுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இதோட நிப்பாட்டுங்க. நான் இவர் கூட போறேன். உங்களுக்கு உங்களோட கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னா கௌரவத்தையும் வச்சுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோவத்தோட நேரா ஹீரோவை பார்த்து, வாங்க மாமா போகலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் பொண்ணு உன்னையவே வந்து கை கழுவிட்டு போறா பாத்தியாக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, ஆனா அவ இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு ரே ஈஸ்வரி ரொம்பவே கவலையோட பேச. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அவ போனா போகட்டும், உனக்கு தான் இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க உன் பேச்சு கேட்பாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேரா அவங்க அக்காவை கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு சந்திரா உண்மையை நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ப்ரொமோல பார்க்கும் பொழுது தெரியுது. இந்த சூழ்நிலையை வச்சு ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்க, என்ன மாஸ்டர் பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோடெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.